விஷுவல் போர்டு வச்சு மூவ்ஸை வந்து ஆனந்த் வந்து பண்ணுவார். இப்படி கண்ணை மூட்டு உட்காந்தாருன்னா அவர் கண்ணு முன்னால விஷுவலாக ஒரு போர்டு வரும். அந்த போர்டில் அவர் மூவ் பண்ணிட்டு இருப்பாரு. பிசிக்கல் போர்டு கூட வச்சு பண்ண மாட்டாரு. அது வேர்ல்டில் யாராலையும் பண்ண முடியாம. அது உண்மையாக அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நிறைய எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஆல் த செஸ் பிளேயர்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு பொசிஷன் இருக்குன்னு வச்சு திடீர்னு ட்ரெயின் நடுறதோ யாரோ வந்து தப்பி டேபிளில் மோதுறாங்களோ அது பீசஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பிளேயர்ஸும் ஈஸியாக கண்டினியூ பண்ணலாம். சரி பீசஸ் திரும்பி போடாமல் நம்ம கண்டினியூ பண்ணலாமே ஆடுறது. சரி நீ எங்கே வச்ச? நீ நைட் எஃப் வச்சியா? சரி நான் அதுக்கு இந்த பதில் போட்டேன். சரி நான் இப்போ இதை ஆடுறேன். அந்த இடத்துல மென்டலாகவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் கடைசி மூவ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது இங்கேருந்து இங்கே நாத்திருக்கியா, நான் இங்கேருந்து நாத்து, என் பதில் தான், நீ இதை நான் அதை பண்ணுறேன், நீ இதை பண்ணுறேன். அதுக்கு அந்த இடத்துலேருந்து வி கேன் கண்டினியூ நார்மல் ஆட்டத்தை ஆட்டணும். அது ஒரு செஸ் பிளேயருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாதாரணமாக செய்யலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ 8 வயசு பிளேயர்ஸ் எல்லாம் அவளோட ஈஸியாக செய்வேன். ஆனால் நான் செஸ் பிளேயர்ஸ் அதை பார்த்து அது பெருசா தெரியுது. ஆனா எங்களுக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல. நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் சோம்பேறித்தனத்தால நிறைய பேருக்கு போர்டில் காயின் வைக்கிறதே செய்ய மாட்டாங்க. சும்மா அப்படி இருக்கு. மேகசீன்ல இருந்தே அந்த இந்த மூவிக்கு அடுத்து எங்களுக்கு நொட்டேஷன் பார்த்தாலே அந்த மூவி பார்க்குற மாதிரி. எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாத துறைங்கிறதுனால பிரமிப்பா இருக்கு அப்படின்னு. ஆமா. ஓகே. செஸ் உங்களுக்கு கொடுத்த நாலேஜ், அது கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் உங்க லைஃபுக்கு எந்த அளவு பயன்பட்டு? ரொம்ப பேசிக் லெவல் சொன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு மூவ் வச்சா அது திருப்பியும் எடுக்க முடியாது. அதனால யோசிச்சு பெஸ்ட் மூவ் கண்டுபிடிச்சிட்டு அதை வைக்கணும். சும்மா நான் வச்சுட்டு ஐயோ நான் திருப்பி எடுக்க முடியாது. இது சீரியஸ் காம்படிஷன். அது வீட்டில் ஆடுற மாதிரி இல்லை. இது வேற விதம். தப்பான மூவ் வச்சா அழுதா யாரும் ஒன்று மாற்ற மாட்டா. அதெல்லாம் அந்த பழக்கம்லாம் முதல்ல கற்றுக்கிறது ஒரு மாதிரி மென்டல் டிசிப்ளின். ரெண்டாவது கேம்ஸ் எல்லாம் பார்த்து இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன், அடுத்த ஆட்டத்தில் இது சிமிலராக இருக்குது பார்க்குறதுக்கு, அதே நான் அங்கே கற்றுன்றது இங்கே வேலை செய்யுமா, அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது அது வேற லெவலில். ஒரு சதுரங்க பாடம் எடுக்கிறார் ஆனந்த்னு வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கு. அதாவது ஒரு ராங் மூவ் பண்ணால் விட்ரா பண்ண முடியாது ஒன்று. ரெண்டாவது ஒரு மூவ் வைக்கிறதுக்கு முன்னால் கரெக்டாக யோசிச்சு வைக்கணும். ஏன் நான் முன்னாடி பார்த்தது ஏதாவது இங்கே அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி. மூணாவது ஒன்று இது எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, இங்கே வெள்ளைக்கு ஜெயிக்க முடியும், கண்டுபிடி இன்னொன்று அமுச்சு விட்ருவாங்க. அப்புறம் எனக்கு தெரியாது என்ன ஆடினாலும் நான் வெள்ளையோட ஜெயிக்க போகிற மாதிரி எனக்கு படாது. ஆனால் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போது எப்படியாவது அந்த மூவை கண்டுபிடிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை, கண்டுபிடிச்சே ஆகணும்னு அந்த ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா யூ வில் சிட், வேலை செஞ்சு அந்த கண்டுபிடி இருக்கும். அப்புறம் கடைசியில் சட்னி. ஆனால் இங்கே என்ன பெரிய உதவி, இங்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதே பாதி. அந்த நீடில் இந்த ஹேஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமானது நீடில் ஒரு ஹேஸ்டாக்ல ஒரு நீடில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. தெரியாமல் இருக்கிற போது முழு ரூம் தேட போகிறீங்களா? இல்லை, தெரிஞ்சுன்னு தேடுவோம். ஆனால் இங்கே கற்றுக்கிறது கேமில் யாரும் சொல்ல போகிறது இல்லை. இங்கே ஒயிட்டுக்கு வின் இருக்க கண்டுபிடின்னு சொன்னால் பாதி பேர் கண்டுபிடிச்சிருவா. ஆட்டத்தில் அதுக்கப்புறம் யாருமே சொல்ல போகிறது இல்லை. அது எப்போ இருக்குது எப்போ இல்லைன்னு மூந்துக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்குன்னா ஒன்றும் மூக்கெல்லாம் அரிக்கணும். பிகாஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஸ்டெப்ஸ். இந்த லெசன்ஸ் எல்லாம் படிப்புலேயும் வேறு இதில் அப்ளை செய்யலாம். எப்படி கற்றுக்கிறது, எப்படி கன்க்ளூஷன் எல்லாம் மாற்றிக்கணும், என்ன குவாலிட்டியால் நான் லூஸ் பண்ணேன், இம்பேஷண்ட்டாக இருந்தேன்னா, இல்லைனா அவசரத்தில் ஏதாவது செஞ்சேன்னா, கடைசி வரைக்கும் போகாமல் ஒரு 2 இடத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டேன்னா, இதெல்லாம் யூ கேன் அப்ளை இன் அதர் ஃபீல்ட்ஸ்.